தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வில் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை விண்ணிலிருந்து நோக்கும் ஒரு கழுகு பார்வையாக இங்கே பார்க்க உள்ளோம். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் காவியம் படைத்த குமரகுருபரர் விநாயகப் பெருமானிடம் இந்நூல் நன்முறையில் அமைய காப்பு பாடலை பாடுகிறார். விநாயகர் வணக்கமான காப்பு பாடலில் மலையரசன் மகள் கற்பூரவல்லி, அபிராமவல்லி, மாணிக்கவல்லி, மரகதவல்லி, அபிஷேகவல்லி மீனாட்சி அம்மை மேலே பாடப்பெறும் பிள்ளைத்தமிழ் பாமாலை தழைத்து சிறப்படைய விநாயகரை வேண்டுகிறார். அடுத்ததாக மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் 10 பருவங்கள் உள்ளன. முதலில் காப்பு பருவம், அதைத் தொடர்ந்து செங்கீரை பருவம், அதைத் தொடர்ந்து தாளப்பருவம், 4வதாக சப்பானி பருவம், 5வதாக முத்தப்பருவம், 6வதாக வருகை பருவம், 7வதாக அம்புலி பருவம், 8வதாக அம்மானை பருவம், 9வதாக நீராடல் பருவம், நிறைவாக ஊஞ்சல் பருவம் என 10 பருவங்களை கொண்டது. முதலில் வரும் காப்பு பருவத்தில் 2 மாத குழந்தையாகிய மீனாட்சியை காக்க திருமால், சிவபெருமான், சித்தி விநாயகர், முருகப்பெருமான், நான்முகன், தேவேந்திரன், திருமகள், கலைமகள், துர்க்கை, சப்த மாதாக்கள், 33 அனைவரையும் அழைத்து தனித்தனியாக ஒவ்வொருவரின் புகழையும் பாடி ஒவ்வொரு பாட்டிலும் அவனுக்கெல்லாம் தாயாக விளங்கும் மீனாட்சி அம்மையின் சிறப்பையும் கூறி காக்க வேண்டுமாறு வேண்டுகிறார். தொடர்வது செங்கீரை பருவம். செங்கீரை பருவம் என்பது 5 மாத குழந்தையின் வளர்ச்சியாகும். ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை நீட்டி நிலத்தில் 2 கைகளையும் ஊன்றி தலையை நிமிர்த்தி முகம் தூக்கி ஆடும் பருவம் செங்கீரை பருவம். தாய் குழந்தையை நீராட்டி அழகூட்டி பாலூட்டி மகிழும் சிறப்பு முதல் பாடல். தந்தை மலையத்துவசன் பாண்டியன் மார்மீதும் தோள் மீதும் குழந்தை ஏறி விளையாடும் அழகு வர்ணிக்கப்படுகிறது. மீனாட்சி அம்மையின் பராக்கிரமங்கள் உலகை ஆக்குதலும் அழித்தலுமாக அவள் கையில் பந்தென உருளுகிறது என்பது நீலகண்ட பெருமான் விழிக்கு விருந்தானவள் என்றும், உலகை ஆக்குதலும் அழித்தலுமாக அவள் கையில் பந்தென உருளுகிறது என்பதும் அக்காட்சி நீலகண்ட பெருமான் விழிக்கு விருந்தானது என்றும் 5வது பாடலில் மீனாட்சியின் அருள் வளமும் எழில் நலமும் மதுரை நகர் வளமும் பாடலில் தேனாராய் பாய்கிறது. 6வது பாடலில் அன்னையின் அழகுக்கு அழகு செய்யவும் அணிகலன்களின் வர்ணனை பாடல் அமைகிறது. இவ்வுலகு தழைத்திட மகுடம் தரித்திடு மனோன்மணி ஆடி அருளுக செங்கீரை என்று போற்றுகிறார். திருமகள், கலைமகள், இவர்களின் தலைமகள் மலைமகள் செங்கோ செங்கீரை என்று அன்னையின் புகழ் பாடி இறைவனின் இடப்பாகம் கொண்டவள், திருமாலின் தங்கை, உலகு புறக்கும் உமையவள் என்று புகழ்ந்து செங்கீரை பருவம் நிறைவு பெறுகிறது. தொடர்வது தாளப்பருவம். குழந்தை பிறந்த 8ஆம் மாதம் தாலாட்டு கேட்கும் பருவம். மீன் தன் கண்களாலேயே குஞ்சுக்கு உணவூட்டுதல் போல் அன்னை தன் அருள் பார்வையால் உலக உயிர்கள் தழைக்கச் செய்கிறாள். வயல் வளம் நிறைந்த மருத நிலத்தில் திருமணல் வீடு கட்டி விளையாடும் பெண்கள் மாணிக்க கல்லை நெருப்பாக்கி, செம்பவழ கால்களை விறகாக்கி, தேனை உலைநீராக்கி, முத்துக்களையே அரிசியாக அந்த உலகில் போட்டு சிறுசோறு சமைக்கிறார்கள். மேக கூட்டம் கடல் நீரை குடித்து அதன் உப்புத்தன்மையை போக்கி மேல் எழுந்து கற்பக பூஞ்சோலையையும் கங்கை ஆற்றையும் வளப்படுத்தி நிலவின் களங்கத்தையும் போக்கி வான் முகடு கடந்து போய் அங்குள்ள கடல் நீரையும் கலக்கும். மழை வளம் செறிந்த மாமதுரை தலைவியே தாலேலோ. அருமையான பற்பல மருத நில காட்சிகளை தன்னகத்தே பொதித்துள்ளது தாளப்பருவ பாடல்கள். மிகவும் அற்புதமான பாடல்கள். 4வதாக வருவது சப்பானி பருவம். குழந்தை பிறந்த 9ஆம் மாதம் குழந்தை கைகள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து தட்டும் பருவம்.
ஆனந்த நடனமிடும் இறைவனின் திருக்கூத்து. அதை தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளை கூறி அந்த இசைக்கேற்ப எம் அன்னையை கைத்தாளமிட்டு சப்பானி கொட்டுக என்கிறார் குமரகுருபரர். தமிழோடு பிறந்த தையல் தடாதகை பிராட்டி நந்திதேவர் முதலான பூத கணங்களுடன் போரிட்டு கைலாயத்தை முற்றுகையிட பரமன் எதிர்பட்ட வேளையில் 3 மார்புகளில் ஒன்று மறைந்ததும் பகரப்பட்டு இளம் பெண்கள் சிறுவீடு கட்டியும் கிளி மயில் அன்னப்பறவை குஞ்சுகளை வளர்த்தும் கண் பொத்தியும் கழங்காடியும் மகிழும் விதமும் பரவெளியாகிய வீடும் 6 கால் பீடமும் கட்டிலும் தொட்டிலும் தன்னுடைய இடமாக கொண்ட உமையவளை போற்றி முருகப்பெருமானை காலிலே கிடத்தி நீராட்டி நெற்றிக்கு வெந்நீரிட்டு பாலூட்டி தூங்கப் பண்ணி தொட்டிலாட்டும் கைகளால் சப்பானி கொட்டுக என்றும் வெண்கொற்ற குடை நிழலில் புவிமகளை வளர்த்தவளே சப்பானி கொட்டுக. அம்மையின் போர்க்கோலமும் தேவர்களையும் சிவகணங்களையும் வெற்றி கொண்ட கோலத்தையும் கூறி உமையவளின் மடலை மொழி புடலினிமையிலும் தேன் சுவையிலும் பழச்சுவையிலும் மேலாக இனிக்கும் தன்மையது என்று புகழ்பாடி சப்பானி கொட்டுக என்கிறார். தொடர்வது முத்தப்பருவம். தாய் தந்தை உறவினர்கள் குழந்தையை எடுத்து கொஞ்சி மகிழ்ந்து முத்தமிட்டும் முத்தம் தரவும் கேட்கும் பருவம் முத்தப்பருவமாகும். இது குழந்தை பிறந்த 11ஆம் மாத பருவமாகும். காலமும் கற்பனையும் கடந்த ஞானத்தவர் தொகுத்த பழம்பாடல் என்றும் சோலை பசுங்கிளி பாடல் தலைவி மீனாட்சி என்றும் ஊன் உருகி உள்ளம் கசிந்து உடம்பு வியர்த்து அடியவர்கள் பரவ அவர்கள் உள்ளத்துள் ஊற்றெடுக்கும் பேரானந்த பேரு எனவும் இந்திரலோகத்து சிந்தாமணியும் குபேரப்பட்டினத்து சங்கநிதி பதுமநிதியும் திருமாலின் கௌத்துவ மணியும் திருமகளும் கூட வேண்டாம், உன் வாய்முத்தம் தந்தால் போதும் தந்திட வருக என்கிறார். குமரித்துறை முத்தும் கொற்கை முத்தும் பொருணை ஆற்று நீர் முத்தும் பொதியமலை சாரல் அருவி நீர் முத்தும் ஆகிய முத்துக்கள் வேண்டாம், உன் செங்கனிவாய் முத்தம் தருக என்று முத்தப்பருவத்தை நிறைவு செய்கிறார். தொடர்வது வருகை பருவம். இது குழந்தை சிறு நடை பயிலும் பருவம். குழந்தை பிறந்த 12ஆம் மாதம் நடக்கத் தொடங்கும் பருவம். அழகிய கால் சிலம்பு ஒலி எழுப்ப மென்மையான கலகல என்ற ஓசை தரும் மணிகள் பொருந்திய கிண்கிணி சதங்கைகள் ஒலி செய்யும் சிவந்த சிற்றடிகள் பெயர்த்து வைத்து வருக. மாடக்கூடல் மதுரை நகரில் வயல்களில் துள்ளும் மீன்கள், கார்மேகம் நீருண்டு பொழியும் மழை, பலவின் குடக்கணியை தெங்கின் முற்றிய காய்கள் சிந்தச் செய்யும் வண்ணம் பொழியும் மழை வளம் நிறைந்த மதுரைக்கு அரசியே வருக வருக என்று அழைக்கிறார். மணப்பந்தலின் வெளியே தென்னம் பாளைகளையும் கமுகு குலைகளையும் கட்டி பந்தலின் உட்பக்கம் வெள்ளை விரிப்பை மேற்சுட்டியாகவும் விரித்து அழகுபடுத்துவதை மதுரை நகரில் மருத நிலம் என்னும் தச்சன் மேகத்தை மேற்சுட்டியாகவும் முற்றிய கமுகு மரங்கள் விளைந்த நெற்குவியல்கள் கொண்ட சோலையாகிய பந்தலை வைத்தான் என்றும் கூந்தலுக்கு ஊட்டிய அகில் புகை திக்கயங்கள் மூக்கை துளைக்க தேவ மகளிர் வீசும் சாமரக் காற்று தாங்காது இடை தளர்ந்தாட கலைமகளும் திருமகளும் இது கண்டு ஆனந்தம் அடைந்து வெண்பல் ஒளிவீசி புன்னகை விருந்து செய்து மீனாட்சி அம்மையை வருக வருக என்று அழைக்கின்றனர். பழம்பாடல் தொடையின் பயன் பழுத்த தீந்தமிழ் சுவை உளக்கோவில் மணிவிளக்கு இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடி இறைவன் உள்ளத்தில் எழுதி பார்க்கும் உயிரோவியம் இளவஞ்சி கொடி மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருக என்று வாய் நிறைய அழைக்கிறார் நம் ஆசிரியர் குமரகுருபரர். தொடர்வது அம்புலிப் பருவம். நிலவை காட்டி குழந்தையுடன் விளையாடவா என்று அழைக்கும் பருவம் அம்புலிப் பருவம். குழந்தை பிறந்த 15ஆம் மாதம் இது நடக்கும். அம்பிகையின் பல தோற்ற மாயைகளில் சந்திரனும் ஒன்று.
இதில் அன்னைக்கும் சந்திரனுக்கும் உள்ள உறவு நெருக்கத்தை விவரிக்கும் விதமாக, நீ இவளின் கலாபேதம், பாண்டியர் குல செல்வம், பரமன் சடைமுடியில் இருப்பவன், பார்க்கடலில் தோன்றிய அன்னையின் தோடி திருமகளுடன் நீயும் தோன்றியவன், வானமண்டலம், சூரிய மண்டலம், சிவபெருமான் சடைமுடி என்று எங்கிருந்தாலும் உனக்கு பெருமை இல்லை. எனவே அன்னையுடன் வந்து விளையாடு, உனக்கு அகில புவனமும் உரியதாகும் என்று கூறுகிறார். தொடர்வது அம்மானை பருவம். தாயார் முதலியோர் குழந்தையை அம்மானை ஆட அழைக்கும் பருவம். 5 வயதிற்கு மேற்பட்ட பருவம். அம்மானை ஆட பெண்கள் எடுத்து வீசி எறியும் காய்கள் யானைக்கு உருட்டி போடும் சோற்று உருண்டை போலவும், அமுத கலசம் போலவும், முத்துக்கள் பதித்த பந்து போலவும், தாமரை பூவாகிய கைகளில் இருந்து அன்னப்பறவைகள் பறப்பது போலவும் அழகாய் வர்ணிக்கிறார். அம்மானை காய்கள் தேனூரும் சிவந்த கைகளில் பொருந்தும் போது தோன்றும் சிவந்த நிறம் ரஜோகுணத்தையும், கருமை நிறமுடைய கடைக்கண் பார்வை படுதலால் ஏற்படும் கருப்பு நிறம் தமோகுணத்தையும், முயல்கரை நீங்கிய முழுமதி போன்ற திருமுகத்தில் தோன்றிய புன்னகையால் முத்து பற்களின் வெண்மை நிறம் சாத்வீக குணத்தையும் குறிக்கிறது. முத்து, மாணிக்கம், பவழம் முதலான பல நிறங்கள் கொண்ட அம்மானை காய்கள் மேலெறிந்து விளையாடுவது வானமே உடலாக கொண்ட இறைவருக்கு சூட்டிய மாலை போல இருந்தது. பல நிறங்களில் வானில் தோன்றும் வானவில் போலும் விளங்கியது. பச்சை மரகதமணி, நீலக் கருமணி, ஒளி முத்துக்களால் ஆன அம்மானை காய்களை விளையாட அன்னை மேலே வீசுவது, இறைவனிடம் தன் மனத்து ஆசையை தெரிவிக்க தான் வளர்த்த கிளியையும் குயிலையும் அன்னத்தையும் தூது அனுப்பியது போல் இருந்தது என்ற கற்பனை நயம் கற்கண்டு சுவை நயமாய் சுவைக்கப் பெற்றோம். தொடர்வது நீராடல் பருவம். குழந்தையை ஆற்றில் குளித்து நீராடவா என்று அழைக்கும் பருவம். 5 வயதிலிருந்து 9 வயதுக்கு உள்ளான காலம். கை வளையலும் கூந்தலும் நனைய நீராடும் பெண்களின் கண்கள் நீர்வாழ் மீன்களைப் போல தோன்றுவதாக கூறுகிறார். புதுவிருந்து போல பாயும் புனல் வெள்ளத்தில் நீராட அம்மையை அழைக்கிறார். பெண்கள் நீராடும் நேர்த்தி, மருதநில மகளிர் மார்பில் பூசிய சந்தனம் நாற்ற வயல் சேற்றையும் நறுமணம் உடையதாகச் செய்யும் என்கிறார். செம்பொன் பொடியால் சிவந்த வானில் அன்னையின் கூந்தலில் இருந்து வண்டுகள் எழுந்து மொய்ப்பது, செம்பொன் திருமேனி இறைவர் மீது இறைவியின் கருவண்டு கண்கள் மொய்ப்பதற்கு ஓமையாகச் சொல்லப்பட்டது. நீராடும் பெண்கள் நீர் முழ்வதற்கு கொண்டு செல்லும் குடங்களை கவிழ்த்து நீரில் மிதக்கவிட்டு தெப்பம் போல் அதை பற்றி கொண்டு நீராடுதலை குடம் கொண்டு தூணீர் நீந்தி விளையாடும் என்று கூறுகிறார். மதுரை நகர் மலர்ச்சோலை வண்டுகள் வானுலக கற்பக மரத்தின் தேனை உண்ட பெண் வண்டுகளுடன் கூடி இன்புற்றதாக ஒரு கற்பனை செய்தியும் நீராடல் பருவத்தில் வருகிறது. மண்ணுலகில் மலையத்துவசன் பாண்டியன் மகளாக பிறந்த மீனாட்சி அம்மை விண்ணுலகு ஆளும் வேணி பிரானை மணந்ததை கூறாமல் கூறுகிறது. நிறைவாக வருவது ஊஞ்சல் பருவம். பெண் குழந்தையை ஊஞ்சலில் இருக்கச் செய்து ஊஞ்சலாட்டி மகிழும் பருவம். 5 வயதிலிருந்து 9 வயதுக்கு உள்ளான பருவம் இது. பவளக்கால் நிறுத்தி வைரத்தால் ஆன விட்டத்தில் அமைந்த மாணிக்க பலகையில் இருந்து சூரிய மண்டல சுடரொளி போல அன்பர் மனத்தாமரையே கோவில் இடமாகவும் கொண்டு அம்மை பொன்னூசல் ஆடுவதாக முதல் பாடல் அமைந்துள்ளது. முத்துக்கள் பதித்த ஊஞ்சலில் அன்னையின் தோற்றப் பொலிவு கலைமகளாய் அருட்பார்வை அமுதமாய் இருக்கிறது. அன்னை ஊஞ்சலாட ஐயன் மனமும் அதற்கு இசைந்து ஆட, அவர் மன ஊஞ்சலில் ஆடும் அன்னையின் அழகு வர்ணனை பாடலாக அமைந்துள்ளது 4வது பாடல். அன்னை பொன்னூசல் ஆடுவதோடு இனிய பாடலும் பாடி ஆடியது. இறைவர் தலையசைத்து மகிழ்ச்சி கொள்ளச் செய்தது. இறைவர் தலையாட அவர் தலைமுடி அறவாட அகிலமும் அண்ட சராச்சரமும் ஆடிய விதம் 5வது பாடலில் அழகாய் போற்றப்படுகிறது.
பழுத்த பலாக்கனிகளின் சாறு வெள்ளமெனப் பாய, அதை பறித்தோடும் மந்திகளால் அசையும் மரக்கிளைகளின் கொம்பு குத்தி வெண்ணிலவின் அமுதத்தாரை அருவியாகப் பாயும் வளமுடைய மதுரை தலைவியே, இது எப்படி இருக்கிறது தெரியுமா? மாவலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலம் கேட்டு வந்து வாமனர் ஒரு காலை விண்ணுக்கு உயர்த்த, வானம் கிழிந்து நிலவு பிளந்து அமுதம் ஒழுகியதைப் போல இருந்தது என்று வர்ணித்து, அப்பேற்பட்ட மதுரையிலே நீ பொன்னூஞ்சல் ஆடி வருக என்று வாழ்த்துகிறார். முத்தாய்ப்பாய் அமைந்துள்ள நிறைவு பாடலில் இரு திருவடிகளிலும் மென்மையாக ஒலிக்கும் கிண்கிணியும், முறையிடுவது போல் ஒலிக்கும் சிலம்பும், இடை முறிந்துவிடும் என்று இரக்கம் கொள்கின்ற இடை மேகலையும், பொன் இழைகளால் நெய்யப்பெற்ற செம்மையான பட்டுச்சேலை உடுத்திய அழகிய இடையும், அழகிய மார்பகங்களுக்கு மேலே அணியப்பெறுகின்ற முத்தால் அமைந்த மேற்போர்வையும், திருநானும் செம்மையான கையில் கிளியும், அழகு தோன்ற நின்று அருள் வழங்கும் நிலவு போன்ற முகமாகிய நிலவின் நீண்ட ஒளியாகிய சுடரின் புன்னகையும், அறிவும் இன்பமும் பொருந்திய பெரிய கடலில் குளித்து மகரக் குழையணிந்த காதுடன் போர் செய்யும் கயல் மீன்களாகிய மீன்களும், வடிவுடைய அழகும் மலர்ந்திருக்க பெற்ற சுந்தரவல்லியே, புனுகினை அணிந்த சொக்கலிங்க பெருமானின் அழகுக்கு ஏற்ற கொடி போன்றவளே, பொன்னால் ஆன ஊஞ்சல் ஆடி வருக என்று நிறைவு செய்கிறார். பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பாடுவதில் காலத்தால் முந்தியவர்களாகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாகவும் திகழ்ந்தவர்கள் இருவர். ஒருவர் குமரகுருபரர், மற்றொருவர் அந்தகக்கவி வீரராகவ முதலியார். முதலில் தமிழில் பெண்பால் பிள்ளைத்தமிழ் இயற்றிய பெருமை குமரகுருபர அடிகளுக்கே உரியதாகும். இவர் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் பாட்டியல் நூல்களின் இலக்கணத்தை மாற்றியமைத்தவர். பிள்ளைத்தமிழ் பாட்டியல் நூல்களில் கூறப்பெறாத நீராடல் பருவத்தை முதன்முறையாக பாடி அவ்வகையிலும் பலருக்கு வழிகாட்டியாக அமைந்தவர். செந்தமிழ் பாண்டி வளநாட்டில் திருவைகுண்டம் என்னும் திருநகரில் குமரகுருபரர் தோன்றினார். பெருமைமிகு பெற்றோர்கள் சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மையார் ஆகியோரின் அருந்தவத்தில் மலர்ந்தவர். பிறந்தது முதல் 5-6 ஆண்டுகள் வாய்ப்பேச வரவில்லை. ஊமையான தனது மகனுக்கு நல்வழி கிடைத்திட வேண்டி பெற்றோர்கள் தெய்வ வழிபாட்டில் தீவிரம் காட்டினார்கள். கடலாடும் திருச்செந்தூரில் கருணை அலை வீசும் திருக்கண்களால் விடையேறும் சிவமைந்தன் முருகனின் திருவருளால் பேசும் ஆற்றல் பெற்றார் குமரகுருபர சுவாமிகள். ஊமையை பேச வைத்த உமைமைந்தன் கதிர்வேலன் அவருடைய உள் ஒளியாக நிற்க அப்பெருமான் மீது கந்தர் கலிவெண்பா பாடினார். சிறுவயது முதலே செந்தமிழ் இலக்கிய இலக்கணங்களில் செம்மாந்த திறன் ஓங்கச் சீருடன் வளர்ந்து வந்தார். தமிழகத்தில் உள்ள சிவத்தலங்கள் பலவற்றுக்கும் சென்று சிவபெருமான் மீது மாறாத பக்தி நெறி செலுத்தி சிவனவனை சிந்தையில் நிறுத்தி வழிபாட்டில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழும் முறைகளை கண்டு தெளிந்தார். சங்கம் கண்ட மாமதுரை மண்ணில் தங்கியிருந்த காலத்தில் அன்னை மீனாட்சியின் அருட்பார்வை அவர் மீது விழுந்தது. அப்பொழுதுதான் இந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை வார்த்தெடுத்தார். பெண்பார் பிள்ளைத்தமிழை முதலில் கருவாக்கி உருவாக்கி வளர்த்து வன் தமிழுக்கு மகுடம் சூட்டினார். தென்பொதிகை தென்றலதன் இதமென மதுரை கலம்பகத்தையும் ஏற்றி முடித்தார். நாமும் குமரகுருபரர் அருளிச் செய்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை உணர்ந்து அனுபவிக்கும் நல்லதொரு வாய்ப்பை நம் அன்னை மீனாட்சி நமக்கெல்லாம் வழங்கியுள்ளாள். கருணையே வடிவான அம்பிகையின் பிள்ளை தமிழையும் ஐயனின் 64 திருவிளையாடல்களையும் மதுரையின் சிறப்புகளையும் ஒருங்கே இணைத்து பகிர்ந்து கொள்ளும் நல்லதொரு வாய்ப்பை நமக்கெல்லாம் அன்னை மீனாட்சி வழங்கி இருக்கிறாள். அத்தகைய இறைசக்திக்கு என்றென்றும் நம்முடைய நன்றி உணர்ச்சி வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. நாளைய நிகழ்வில் மதுரையின் பல சிறப்புகள் நம்முடைய தோழர்கள் தோழியர்களால் பகரப்பட்டுள்ளது.
அந்த சிறப்பான தகவல்களை எல்லாம் மதுரை சிறப்புகள் 17 என்ற பகுதியில் பதிவிட உள்ளேன். இன்றைய நிகழ்வை செவியால் நுகர்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.